நெக்ஸ்ட்டு இப்போ புக் ட்ரான்சாக்ஷனை வேலிடேட் பண்ணணும். ஸோ இதில் என்னென்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு புக் அவைலபிலிட்டி கவுண்டர் பேஸ் பண்ணி நம்ம புக்ஸை வந்து ஷோ பண்ணணும் புக் ட்ரான்சாக்ஷனில். ஸோ அதுக்கு நம்ம ஒர்க் ஃப்ளோக்கு போய்ப்போம். எடிட்டிஸ் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஒர்க் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஒர்க் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நியூ ஒர்க் ஃப்ளோவில் ஃபார்ம் வந்து புக் ட்ரான்சாக்ஷன் கிரியேட் ஃபார்ம் வந்துட்டு ஆன்லோடு, ஃபார்ம் நேம் வந்துட்டு ஆன்லோட் ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு ஆக்ஷன் மேக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் கொடுக்குறோம். அவைலபிள் ஸ்டாக் இன் புக்ஸ் ஈக்குவல் டு புக்ஸ் ஃபார்முக்குள்ளார ஒரு கண்டிஷன்ஸ் எழுதுகிறோம். அவைலபிள் ஸ்டாக் நாட் ஈக்குவல் டு 0. அவைலபிள் ஸ்டாக் வந்து 0 இல்லாத டேட்டாவெலாம் எடுத்துக்கிறோம். அதனுடைய ஐடி டாட் கெட் ஆல். ஸோ அவைலபிள் ஸ்டாக் வந்து 0 இல்லாத ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு லிஸ்ட்டாக அவைலபிள் ஸ்டாக் இன் புக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இந்த அவைலபிள் ஸ்டாக் இன் புக்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் டேட்டா இருந்துச்சுன்னா மட்டும் தான் நம்ம கண்டிஷன் ரன் ஆகணும். ஸோ அதை செக் பண்ணிக்கிறோம். இஃப் அவைலபிள் ஸ்டாக்ஸ் இன் புக் டாட் சைஸ் ஆஃப் greater than 0. இந்த கண்டிஷனுக்குள்ளார ஃபஸ்ட்டு ஏற்கனவே நம்ம புக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு கிளியர் புக்ஸ். ஸோ ஏற்கனவே நம்ம லுக்கப்பாக எடுத்து வச்சு இந்த புக்ஸில் இருக்க டேட்டாஸை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவைலபிள் ஸ்டாக்கு 0 இல்லாத ரெக்கார்டு மட்டும் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். அந்த லிஸ்ட்டை இங்கே புஷ் பண்ண போகிறோம். இன்புட் டாட் புக்ஸ் UI டாட் ஆட் ஆஃப் அவைலபிள் ஸ்டாக்ஸ் இன் புக்ஸ். ஸோ இப்போ அவைலபிள் ஸ்டாக்ஸ் வந்து 0 இல்லாத புக்ஸ் எல்லாம் மட்டும் புக்ஸில் ஷோ பண்ண வச்சிட்டோம். சேவ் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் என்ன ஃப்ளோனாக்கா அவைல்டு டேட் வந்து ஃபியூச்சர் டேட் அலோவ் பண்ணக்கூடாது. ஒர்க் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் வந்து புக் ட்ரான்சாக்ஷன் ரெக்கார்ட் ஈவெண்ட் கிரியேட் ஆர் எடிட்டு. இது வந்து யூசர் இன்புட் ஃபீல்டு வந்துட்டு அவைல் டேட். அதுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். ஆன் இன்புட் அவைல்டு டேட் எடிட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்துட்டு ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல் செக் பண்ணும். ஃபஸ்ட்டு இஃப் இன்புட் டாட் அவைல் டேட் நாட் ஈக்குவல் டு நல். இப்போ இதை நல் செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இஃப் இன்புட் டாட் அவைல் டேட் greater than logo dot current date. ஸோ அவைல் டேட் வந்து கரண்ட் டேட்டை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு அலர்ட் சொல்கிறோம். அலர்ட் please enter a valid அவைல் டேட் சொல்லிட்டு இதை நல் பண்ணிடுறோம். இன்புட் டாட் அவைல் டேட் ஈக்குவல் டு நல். இப்போ அவைல் டேட் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு நல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை செக் பண்ணிடுறோம். செக் பண்ணிட்டு அதை வந்து அலர்ட் சொல்லிட்டு நல் பண்ணிட்டோம். இதை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னன்னாக்கா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் டேட் வந்துட்டு ஆட்டோ பாப்புலேட் ஆகணும். எப்படின்னாக்கா அவைல் டேட்டோட 15 days ஆட் ஆகி ஆட்டோ பாப்புலேட் ஆகணும். அண்ட் இது வந்து நான் எடிட்டபிளாக இருக்கணும். ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னா அவைல் டேட்டில் நான் ஒரு டேட்டா கொடுத்ததுக்கு அப்புறமா
அந்த அவைல் டேட்லேருந்து 15 days ஆட் ஆகி எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் டேட்டில் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கு நான் அவைல் டேட்டோட யூசர் இன்புட் ஒர்க் ஃப்ளோவை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு லைன் கிரியேட் பண்ணிட்டு இன்புட் டாட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் டேட் ஈக்குவல் டு input dot avail date dot add day of எத்தனை டே கழிச்சு ஸ்டோர் ஆகணுங்கிற அந்த டேவோட கவுண்ட் வந்து இங்கே தரணும். ஸோ 15 day ஆட் ஆகணும். அவைல் டேட்லேருந்து ஆட் ஆகி எக்ஸ்பெக்டட் ரிட்டன் டேட்டில் ஸ்டோர் ஆகணும். இது கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் எடிட்டபிளாக வைக்கணும். ஸோ நான் எடிட்டபிளாக வைக்கிறதுக்கு இந்த ஃபார்ம் லோட் ஆகும் போதே நான் எடிட்டராக இருக்கணும். ஸோ அதனால் லோட் ஆஃப் த ஃபார்ம்லேயே நான் எடிட்டபிளாக மாற்றுறேன். ஸோ ஆன் லோடில் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒர்க் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே டிசேபிள் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் டேட் சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் டேட்க்கான வேலிடேஷன் முடிஞ்சிச்சு. தென் நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் ரிட்டர்ன் டேட் மஸ்ட் பி கிரேட்டர் தென் த அவைல் டேட். ஸோ ஆக்சுவல் ரிட்டர்ன் டேட் வந்துட்டு அவைல் டேட்டோட அதிகமாக இருக்கணும். ஸோ நியூ ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணிக்கிறோம். புக் டிரான்சாக்ஷன் ஃபார்மில் கிரியேட் ஆர் எடிட் ஆன் யூசர் இன்புட் ஆஃப் எ ஃபீல்டு வந்துட்டு ஆக்சுவல் ரிட்டர்ன் டேட் ஒர்க் ஃப்ளோக்கு நேம் கொடுத்துக்கிறோம். ஆன் இன்புட் ஆக்சுவல் ரிட்டர்ன் டேட் கொடுத்துட்டு கிரியேட் ஒர்க் ஃப்ளோ. அந்த ஒர்க் ஃப்ளோட ஆக்ஷன் ஆட் பண்ணிட்டு நல் செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இப்போ இன்புட் டாட் ஆக்சுவல் ரிட்டர்ன் டேட் நாட் ஈக்குவல் டு நல் செக் பண்ணிட்டு இஃப் இன்புட் டாட் எக்ஸ்பெக்ட் இன்புட் டாட் ஆக்சுவல் ரிட்டர்ன் டேட் is less than or equal to input dot avail date. So actual return date வந்து avail date ஓட கம்மியாவோ avail dataவோ இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இது அலர்ட் சொல்கிறேன். அலர்ட் ப்ளீஸ் என்டர் a valid actual return date. கொடுத்துட்டு ஆக்சுவல் ரிட்டர்ன் டேட்டை நல் பண்ணிக்கிறோம். இன்புட் டாட் ஆக்சுவல் ரிட்டர்ன் டேட் ஈக்குவல் டு நல். இதை சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேலிடேஷன் என்னென்னா ஆக்சுவல் ரிட்டர்ன் டேட்டையும் ஃபைனையும் நம்ம ஹைட் பண்ணணும். ஸோ ஹைட் பண்ணது ஃபார்ம் லோட் ஆகும் போதே பண்ணணும். ஸோ அதனால் ஆன் லோடில் எழுதிக்கிறேன். ஆன் லோடில் ஹைட் actual return date hide பண்ணிவிட்டு அப்டேட் சேவ் பண்ணிக்கிறேன். அப்டேட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ புக் டிரான்சாக்ஷன்ஸ்க்கான எல்லா வேலிடேஷன்ஸுமே முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து யூசர்ஸ்க்கான வேலிடேஷன்ஸ். யூசர்ஸ்க்கு என்ன வேலிடேஷன்ஸ் இருக்குன்னா யூசர் ஐடி வந்து ஆட்டோ பப்ளிட் ஆகணும். அண்ட் டேட் ஆஃப் த மெம்பர்ஷிப் வந்து ஃபியூச்சர் டேட்டா அலோவ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு யூசர் ஐடி வந்து ஆட்டோ பப்ளிட் ஆகிறதுக்கு கோட் பண்ணுவோம். இப்போ நியூ ஒர்க் ஃப்ளோ ஃபார்ம் வந்து யூசர். ஸோ இதில் வந்துட்டு க்ரியேட் ஆகும்போது மட்டும்தான் பாப்புலேட் ஆகும், ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும். எடிட் பண்ணும்போது இருக்க ஐடியை யூஸ் பண்ணிப்போம். ஸோ நான் க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஆன் லோட் ஆஃப் எ ஃபார்ம் ஒர்க் ஃப்ளோக்கு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோ பாப்புலேட் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக ரெக்கார்டு அதை விட நெக்ஸ்ட் ஐடியை நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணி தரணும். ஸோ
ஸோ அதுக்காக லாஸ்ட்டாக இருக்க ரெக்கார்டு ஃபஸ்ட்டு ஃபெச் பண்ணுறோம். முதல்ல நம்மகிட்ட ரெக்கார்டு இருக்குதாங்கிறத எடுக்கணும், அதுக்கப்புறம் லாஸ்ட் ரெக்கார்டு எடுப்போம். ஸோ ஆல் யூசர்ஸ் ஈக்குவல் டு யூசர்ஸ் ஆஃப் user id not equal to empty. இதை எடுத்துட்டு if all user dot count of greater than 0. ஸோ இப்போ நம்ம ஃபெச் பண்ணுற ரெக்கார்டில் கவுண்ட் வந்து 0 அதிகமாக இருக்காங்கிற கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு யூசர் ஈக்குவல் டு ஆல் users added time equal to all user dot maximum of added time. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஆட் ஆன யூசர்னுடைய டேட்டா அந்த லாஸ்ட் யூசர்ஸில் இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம அந்த யூசர் ஐடியில் இருக்க நம்பர் மட்டும் எடுக்கணும். ஸோ லாஸ்ட்டு யூசர் ஐடி in number equal to last user dot user id dot remove all alpha of. ஸோ ஓவராலாக 2 நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். 2 நம்பர் ஆஃப். ஸோ நமக்கு லாஸ்ட் யூசர்னுடைய யூசர் ஐடியினுடைய நம்பர் மட்டும் கிடச்சிருச்சு. இப்போ அந்த ப்ரிஃபிக்ஸ் எடுக்கணும். ஸோ அதுக்கு லாஸ்ட் யூசர் ஐடி in string equal to last user dot get last user dot user id dot get prefix of last user id number. Dot to string of. ஸோ இங்கே ஏன் நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கிறோம் அப்படின்னா யூசர் ஐடியில் இந்த நம்பர் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸோ அதனால் கெட் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப்ல ஸ்ட்ரிங்கை தான் பாஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்க நம்பரோட ஒரு நம்பரை ஆட் பண்ணி அப்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு யூசர் ஐடி ஈக்குவல் டு லாஸ்ட் யூசர் ஐடி இன் ஸ்ட்ரிங் ப்ளஸ் last user id number plus 1 dot to string of. ஸோ இதை வந்து
யூசர் இருந்தாங்க அப்படின்னா இதில் எல்ஸ் பாட் எல்ஸ் நெக்ஸ்ட் யூசர் ஐடி ஈக்குவல் டு நம்மளோட ஃபஸ்ட்டு யூசரோட ஐடி வந்து இதுவாக தான் இருக்கணும். இது கொடுத்தாச்சு. சேவ் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி ஆட்டோ பப்ளிக் பண்ணிட்டோம். ஸோ இந்த யூசர் ஐடி வந்து நான் எடிட்டபிளாகவும் வைக்கணும். ஸோ சேம் ஆன்லோட் ஒர்க் ஃப்ளோவை ஓப்பன் பண்ணிக்கிட்டு டிசேபிள் யூசர் ஐடி. இப்போ நம்ம கோட் வந்து நெக்ஸ்ட் யூசர் ஐடின்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த நெக்ஸ்ட் யூசர் ஐடியை வந்துட்டு நம்ம யூசர் ஐடிக்கு அசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இன்புட் டாட் யூசர் ஐடி ஈக்குவல் டு நெக்ஸ்ட் யூசர் ஐடி. ஸோ யூசருக்கான யூசர் ஐடி ஆட்டோ பப்ளிக் பண்ணுற வேலிடேஷன்ஸ் முடிஞ்சிச்சு. டேட் ஆஃப் த மெம்பர்ஷிப் வந்து ஃபியூச்சர் அலோவ் பண்ணக்கூடாது, அதை வேலிடேட் பண்ணணும். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நியூ ஒர்க் ஃப்ளோ யூசர் ஃபார்ம் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆர் எடிட் கொடுத்துக்கிறோம். இது யூசர் இன்புட்டு. ஸோ ஃபீல்டு என்னென்னா டேட் ஆஃப் மெம்பர்ஷிப்பு. ஸோ ஒர்க் ஃப்ளோ நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆன் இன்புட் டேட் ஆஃப் மெம்பர்ஷிப் சின்னு கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஒர்க் ஃப்ளோவை. ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணிட்டு ஒரு ஆக்ஷன் ஆட் பண்ணுறேன். இது ஃபஸ்ட்டு நல் செக் பண்ணணும். இஃப் இன்புட் டாட் டேட் ஆஃப் மெம்பர்ஷிப் நாட் ஈக்குவல் டு நல். நல் செக் பண்ணியாச்சு. இஃப் இன்புட் டாட் டேட் ஆஃப் மெம்பர்ஷிப் greater than zoho dot current date. ஸோ zoho dot current dateனை விட கரண்ட் டேட்டை விட டேட் ஆஃப் மெம்பர்ஷிப் ரிஜிஸ்டர் ஆன டேட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு அலர்ட் சொல்கிறோம். அலர்ட் ப்ளீஸ் என்டர் a valid date of membership. ஸோ இப்போ அலர்ட் சொல்லிவிட்டு அதை கிளியர் பண்ணிடுறோம். இன்புட் டாட் டேட் ஆஃப் மெம்பர்ஷிப் ஈக்குவல் டு நல். இதை சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ யூசர் ஃபார்முக்கான வேலிடேஷன்ஸும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சிஸ்டம் ப்ரொஃபைலுக்கான வேலிடேஷன். ஸோ சிஸ்டம் ப்ரொஃபைலில் ஆல்வேஸ் 1 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கணும். ஸோ அதை வேலிடேட் பண்ணலாம். ஸோ நியூ ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபார்ம் வந்து சிஸ்டம் ப்ரொஃபைலில் க்ரியேட் கொடுத்துக்கிறேன். க்ரியேட்டில் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா செகண்ட் ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வேலிடேஷன்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஒர்க் சப்மிஷன் எழுதணும். ஸோ ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேலிடேஷன்ஸ் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ வேலிடேஷன் ஆஃப் ஃபார்ம் சப்மிஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். நேம் ஆஃப் த ஒர்க் ஃப்ளோ வந்து ஆன் வேலிடேட் சி. ஸோ கிரியேட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்துக்கிறேன். இல்லை ஆட் நியூ ஆக்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஆக்ஷனை ஆட் பண்ணிட்டு இங்கே இஃப் ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு வேரியபிள் ஆல் profiles equal to system profile of id not equal to 0. So if all profile dot count of greater than 0. So greater than 0 இருந்துச்சு அப்படின்னா ஒரு அலர்ட் சொல்கிறோம். அலர்ட் not allowed to enter
நியூ ரெக்கார்ட் ஒரு அலர்ட் சொல்லிவிட்டு இப்போ இந்த சப்மிஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கேன்சல் சப்மிட். ஸோ முடிச்சுட்டு சேவ் பண்ணிடுறோம். சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எல்லா ஃபார்முக்கான வேலிடேஷன்ஸையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மூவ் டிரான்சாக்ஷனில் இருக்கக்கூடிய ஃப்ளோ பார்ப்போம்.